ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்துட்டு நம்ம ரீபேஸ் பார்த்தோம். போன வீடியோ முடியும் போதே சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்டராக்டிவ் ரீபேஸ்னு. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு இன்டராக்டிவ் ரீபேஸ் தான் பார்க்க போகிறோம் கைஸ். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குயிக்காக ஒரு ரீபேஸ்னா என்ன அப்படின்றத ரீகேப் பண்ணிடுறேன். ஸோ கைஸ், மெயின் பிரான்ச்னு ஒரு பிரான்ச் இருக்குது. இதில் வந்துட்டு ABCDன்னு 4 கமிட் இருக்குது. ஓகேங்களா கைஸ்? ஸோ இதுதான் மெயின் பிரான்ச். இங்கிருந்து தான் நம்ம பிரான்ச் க்ரியேட் பண்ணுறோம். ஃபீச்சர் பிரான்ச் க்ரியேட் பண்ணிட்டோம். இதுலேயும் சேம் கமிட் இருக்குது. ஃபீச்சர் இதுலேயும் வந்துட்டு சேம் கமிட் இருக்குது, ABCD. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 2 கமிட் பண்ணுறீங்க, EFன்னு. ஓகேங்களா? பிரான்ச் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் பிரான்ச் க்ரியேட் பண்ணி இங்கே ஒரு சேஞ்ச் பண்ணிட்டீங்க. சம்ஒன் இந்த மெயின் பிரான்ச்சில் XYன்னு 2 கமிட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இந்த டைமில் இந்த XY சேஞ்சஸை நீங்கள் எடுத்துக்கணும். இதுக்கு மேலே தான் உங்கள் சேஞ்ச் பண்ண முடியும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல உங்களோட லைஃப் சேவர் தான் ரீபேஸ். இப்படி ரீபேஸ் பண்ணுவோம். பேசிக்காக ஃபீச்சர் பிரான்ச்சை மெயின் பிரான்ச்சுக்கு ரீபேஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் போன வீடியோவில் இதை கிளியராக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன். git rebase மெயின் கொடுத்தோம் அப்படின்னா இந்த XY இருக்குல்ல, இந்த XY எனக்கு இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், ரீபேஸ் பண்ணதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி எப்படி மாறும் அப்படின்னா ABCDXYEF. ஸோ பேசிக்காக இந்த சேஞ்ச் மெயின் பிரான்ச்சிலிருந்து வந்தது, இந்த சேஞ்ச் நீங்கள் ஃபீச்சர் பிரான்ச்சில் பண்ணது. இப்போ இந்த கமிட் ஹிஸ்ட்ரி இப்படி ரீரைட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன் ரீபேஸ் எப்போவுமே கமிட் ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ணுவோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இதுதான் ரீபேஸ். மெயின் பிரான்ச்சில் இருக்கிற சேஞ்சஸ் நம்ம இப்போ கொண்டு வந்துட்டோம். திங்க் கைஸ், ரீபேஸ் பண்ணும்போது இதே தான், சேம் இன்டராக்டிவ் ரீபேஸும் இதே தான், கான்செப்ட் மாற போகிறதில்ல. பட் நிறைய புது விஷயங்களை இந்த ரீபேஸ் பண்ணுறதுக்கு இடையில நம்ம பண்ணலான்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரீபேஸ் பண்ணும்போது இந்த EFையும் சேர்த்து ஒரே கமிட்டாக Zன்னு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் டூ இட் வித் இன்டராக்டிவ் ரீபேஸ். சேம் வே EFன்னு இருக்கிறத ஃபர்ஸ்ட் F போட்டு அதுக்கப்புறம் E கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த EFன்னு இங்கே இருக்கிறத ஃபர்ஸ்ட் F அதுக்கப்புறம் E வரணும்னு நினைக்கிறீங்க. யூ கேன் டூ இட் வித் இன்டராக்டிவ் ரீபேஸ். நீங்கள் வந்துட்டு இதுக்கு பேர் வந்துட்டு ரீஆர்டரிங்னு சொல்லுவாங்க இன்டராக்டிவ் ரீபேஸில். ஸோ ஸ்குவாஷிங், ரீஆர்டரிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கமிட் நீங்கள் வந்துட்டு ஹலோன்னு பண்ணிட்டீங்க. இங்கே ரீபேஸ் பண்ணும்போதே இந்த ஹலோன்னு இருக்கிறத சம்திங் வேறு ஹாய்னு மாற்றணும்னு நினைக்கிறீங்க. ஆர்எல்ஸ் வந்துட்டு கமிட்ஸை வந்துட்டு ரீரைட் பண்ணணும்னு நினைப்போம்ல, இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் ரீவோர்ட் இன்டராக்டிவ் ரீபேஸ். சேம் வே நீங்கள் ரீபேஸ் பண்ணும்போது இந்த F கமிட் எனக்கு வேணாம், ரிமூவ் பண்ணிடலான்னு நினைக்கிறீங்க, யூ கேன் ட்ராப் இட். அதுவும் நீங்கள் ரீபேஸில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரீபேஸ் பண்ணும்போது பண்ணலாம் இன்டராக்டிவாக. ஸோ அதனால தான் அது இன்டராக்டிவ் ரீபேஸ். ஃபர்ஸ்ட் ரீவோர்ட் அண்ட் 2 ட்ராப், கமிட்டை ட்ராப் பண்ணுறது. 3 reorder and 4 squash. ஐ ஹோப் இது தெரிஞ்சால் போதுங்க. இது போக எடிட் இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த 4 தான் மெயின். ஸோ நான் இதை மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். ஸோ that's what I'm gonna do. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீவோர்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு செக் அவுட் பண்ணிக்கிறேன். git checkout -b rebase ஐன்னு போட்டுக்கிறேன். ஸோ பேசிக்காக I ஃபார் இன்டராக்டிவ். ஸோ நான் ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த பிரான்ச்சுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக செக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேவா கைஸ்? ஸோ இங்கிருந்து வந்துட்டு சில கமிட்ஸ் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு ரீபேஸ் பண்ணும்போது அந்த கமிட்ஸ் தான் நம்ம வந்துட்டு ரீவோர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான். ஸோ டைட்டில் வந்துட்டு சாஃப்ட்வேர் ஸ்கூல் தமிழ்னு மாற்றுறேன். அண்ட் இதை ஐ திங்க் இப்போதைக்கு இதை ஒரு கமிட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு ஏன்னு போட்டுக்கிறேன். டைட்டில் அப்டேட். ஸோ கமிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கமிட் இங்கே டைட்டில் அப்டேட்ன்ற கமிட் ஆட் ஆயிடுச்சு. சேம் வே நான் வந்துட்டு இந்த H1 ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதாவது டைட்டிலே அதுதானே இருக்குது, 5 need தான். ஸோ ரிமூவ் பண்ணிக்கிறேன். B டைட்டில் ரிமூவ்னு போட்டுக்கிறேன். ஓகே, நோ H1 ரிமூவ் போட்டுக்கிறேன். கமிட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த 2 கமிட் இங்கே இருக்குது. ஓகேவா கைஸ்? சேம் வே நம்ம ரீபேஸ் சினாரியோ வந்துட்டு சிமுலேட் பண்ணுவோம். மெயின் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். மெயின் பிரான்ச்சுக்கு ஸ்விட்ச் பண்ணி
மேபி இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன், அப்டேட்டட் அப்படின்னு. whatever நீங்கள் என்ன அப்டேட் என்ன சேஞ்ச் வேணால் பண்ணிக்கலாம். இதை கமிட் பண்ணி எக்ஸ் வேண்டாம், ஒய் பண்ணலாம். ஒய் டெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு போட்டுறேன் ஒரு கமிட். ஓகே, கமிட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச்சில் டெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு இருக்குது. சேம் வே ரீபேஸ் ஐ பிரான்ச்சில் வந்துட்டு ஏபி H1 ரிமூவ் அண்ட் டைட்டில் அப்டேட்டுன்னு 2 கமிட் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த சினாரியோ வந்துட்டு சிமுலேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போ வேணால் ரீபேஸ் பிரான்ச்சிலிருந்து மெயின் பிரான்ச்சுக்கு வந்துட்டு ஐ பிரான்ச்சிலிருந்து மெயின் பிரான்ச்சுக்கு வந்துட்டு ரீபேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரான்ச்சிலிருந்து மெயின் பிரான்ச்சுக்கு வந்துட்டு நம்ம எப்போ வேணால் ரீபேஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரீபேஸ் பண்ணுறேன். ஸோ ரீபேஸ் பண்ணும்போது வந்துட்டு ரீவேர்ட் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த H1 ரிமூவ் இருக்குல்ல, இதையும் வந்துட்டு நான் வந்துட்டு டெக்ஸ்ட்டை மாற்றணும். ஓகேங்களா, ரீபேஸ் பண்ணும்போது கிட் ரீபேஸ் -i மெயின் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இன்டராக்டிவ் மோடில் வந்துட்டு ரீபேஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா இந்த 2 கமிட் தான் இருக்குன்னு வரும். நான் வந்துட்டு இங்கே ஒரு வேலை தான் பண்ணணும். இங்கே வந்துட்டு பிக்குக்கு பதிலாக ரீவேர்டுன்னு மாற்றணும். ஓகே, ரீவேர்டுன்னு மாற்றிட்டு, ஸோ ஐ திங்க் இது விம் கைஸ். உங்களுக்கு வந்துட்டு மேபி விம் தெரியலன்னா பேசிக்ஸ் நான் சொல்கிறேன். எங்கே போனாலும் ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்சர்ட் மோடுக்கு போயிடும், நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மூவ் பண்ணி ஐ ப்ரெஸ் பண்ணி இன்சர்ட் மோடுக்கு போய்க்கலாம். எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு நீங்கள் திரும்பி வந்துட்டு நார்மல் மோடுக்கு வந்துடலாம். ஸோ இது விம். ஸோ நான் விம்முக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக டுட்டோரியல்ஸ் போடுறேன். பட் இப்போதைக்கு இங்கே எடிட் பண்ணுறதுக்கு இன்டராக்டிவ் ரீபேஸில் எடிட் பண்ணுறதுக்கு இந்த பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எஸ்கேப் ஃபார் நார்மல் மோட், ஐ ஃபார் இன்சர்ட் மோட். பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இன்சர்ட்னு மாறும். எஸ்கேப் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இட் மீன்ஸ் இட்ஸ் ஆன் நார்மல் மோட். ஓகேங்களா, மாற்றிட்டு ஷிஃப்ட் செமிகோலன் அமுத்துனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு கமாண்ட் மோடுக்கு வந்துடும். இப்போ W ஃபார் சேவ், Q ஃபார் குவிட். WQ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குவிட் ஆயிரும். இப்போ நீங்கள் என்னவா ரீவேர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஓகேவா கைஸ், இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டைட்டில் அப்டேட்டை டைட்டில் சேஞ்சுன்னு மாற்றுறீங்க. ஓகே, அகெயின் செமிகோலன் WQ. நெக்ஸ்ட் H1 ரிமூவ் என்னன்னு மாற்றணும். H1 ரிமூவை H1 டேக் ரிமூவ்னு மாற்றுறீங்க. ஓகேங்களா, இப்போது சேம் ஷிஃப்ட் செமிகோலன் WQ தான் கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரீபேஸ் ஆகிடுச்சு. ஒய் டெக்ஸ்ட் அப்டேட் மெயின் பிரான்ச்சில் இருந்த அந்த கமிட் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ப்ளஸ் டைட்டில் சேஞ்ச் அண்ட் H1 டேக் ரிமூவ். நம்ம இப்போது ரீவோர்ட், அதாவது கமிட் நேமை சேஞ்ச் பண்ணோம்ல, கமிட் டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணோம்ல, அதுவுமே நம்மளுக்கு அப்டேட் ஆயிடுச்சு. இப்படி தான் கைஸ் ரீவோர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ராப் பார்க்கலாம். ஸோ எப்படி ட்ராப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ as I said guys, நான் திரும்பியும் அகைன் மெயின் பிரான்ச்சில் போய் கமிட் பண்ண போகிறது இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதே பிரான்ச்சில் அப்படியே கமிட் எப்படி ட்ராப் பண்ணலான்னு காட்ட போகிறேன். அதே சேம் தான் வந்துட்டு நம்ம ரீபேஸ் பண்ணும்போது அப்ளை ஆகும், சேம் ரூல்ஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லாஸ்ட் 3 கமிட்ஸில் நான் வந்துட்டு பிஏ மட்டும் ட்ராப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த கமிட் வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலான்னா கிட் ரீபேஸ் -i ஹெட் 2ன்னு கொடுக்குறேன். லாஸ்ட் 2 கமிட்ஸ், அதாவது லாஸ்ட் 2 கமிட்ஸை ரீபேஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, என்டர் பண்ண அப்படின்னா ஹெட் 2னா 1 2 லாஸ்ட் 2 கமிட்ஸ். ஓகேங்களா, என்டர் பண்ண அப்படின்னா ஐ திங்க் நான் தப்பு பண்ணிட்டேன், ஹைஃபன் கிடையாது, டில்டே சைன். ஸோ இந்த சைன் கொடுக்கணும். என்டர் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் 2 கமிட்ஸ் பிக்குன்னு காட்டுது பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் வந்துட்டு இந்த H1 டேக் ரிமூவ் இருக்குல்ல, இதை மட்டும் இந்த கமிட்டை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்துட்டு ட்ராப்னு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், ட்ராப்னு மாற்றிட்டு சேம் வே ஷிஃப்ட் செமிகோலன் WQ. எனக்கு அந்த கமிட் ட்ராப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அந்த கமிட் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சு வித் தோஸ் சேஞ்சஸ். ஓகேங்களா, இதுதான் ட்ராப் பண்ணணும். ஈவன் சேம் வே கெட் ரீபேஸ் நீங்கள் வேறு பிரான்ச் கூட பண்ணும்போதும் இதே ரூல்ஸ் தான். மார்க்கெட் அஸ் ட்ராப், தென் தட் கமிட் இஸ் கான். அவ்வளோதான். ஓகேவா கைஸ், ரீஆர்டர். ஸோ நெக்ஸ்ட் ரீஆர்டர், அகெயின் ரீஆர்டர். இந்த ஏஒய்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா கைஸ், ஏஒய் எம்டி கமிட் இந்த 3 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒய்யை வந்துட்டு மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், ஏவை கீழே கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் ரீஆர்டர். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சேம் வே ஹெட் 2 கொடுக்குறேன், லாஸ்ட் 2 கமிட்ஸ். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கமிட், அதாவது இப்போ ஒய் மேலே இருக்குது, ஏ கீழே இருக்குது. கரெக்டாக கைஸ், இப்போ ஏவை நான் மேலே கொண்டு போனேன்னா எனக்கு வந்துட்டு ஆர்டர் மாறிடும். ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் V கொடுக்குறேன் விம்மில் வந்துட்டு லைனை செலக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒய் கொடுக்குறேன், ஒய் ஃபார் காப்பி பண்ணுறதுக்கு விம்மில்.
பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஏதோ ஒரு லைன் போயிட்டு ஜஸ்ட் நான் இன்சர்ட் மோட் போயிட்டோ அரல்ஸ் வந்துட்டு ஓ ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு நெக்ஸ்ட் லைன் வந்துடும். இந்த இடத்துல வந்துட்டு ஷிஃப்ட் ஓ இங்கே போயிட்டு நார்மல் மோடில் ஷிஃப்ட் ஓ கொடுத்தேன்னா எனக்கு மேலே போயிடும். இந்த இடத்துல நான் அந்த கமிட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நான் கீழே காப்பி பண்ண அந்த கமிட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஏ மேலே போயிடுச்சு, ஒய் கீழே வந்துருச்சு. முதல்ல ஒய் மேலே ஏ கீழேன்ருச்சு. அவ்வளோதான். இப்படி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் WQ கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒய் மேலே டெக்ஸ்ட் ஏ கீழே ரீஆர்டர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எந்த கமிட்டை வேணால் எப்படி வேணால் ரீஆர்டர் பண்ணிக்கலாம். பட் மேக் ஷோர் எந்த கான்ஃப்ளிக்ட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்குவாஷ். ஸோ எப்படி ஸ்குவாஷ் பண்ணுறது ரீபேஸ் பண்ணும்போதுன்றதையும் குயிக்காக பார்க்கலாம். as I told guys, நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நான் வந்துட்டு ஹெட் 4 ஹெட் 3ன்னு பண்ணுறேன்னு பிரான்ச் கூட ரீபேஸ் பண்ணும்போது சேம் ரூல் தான் அப்ளை ஆகும். ஸோ வை நாட் கைஸ், இந்த தடவை நான் வந்துட்டு பிரான்ச் கூட பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் பிரான்ச் வந்துட்டு வேறு ஹிஸ்ட்ரியில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அண்ட் நம்ம ரீபேஸ் ஐ பிரான்ச் வந்துட்டு ஆப்வியஸ்லி வேறு ஹிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல இன்னொரு 2 கமிட்ஸ் புதுசாக ஆட் பண்ணுறேன். எம்டி கமிட் ஆட் பண்ணுறேங்க. ஸோ தட் உங்களுக்கு எப்படி எம்டி கமிட் பண்ணுறதுன்னு கிட் கமிட் -m எம்டி கமிட் ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணியிருக்கேன் இங்கே டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ எம்டி கமிட் எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். -, allow empty எம்டின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்டி கமிட் ஆட் ஆயிரும், எந்த சேஞ்சுமே இல்லாமல். ஒரு எம்டி கமிட் ஆட் பண்ணிட்டேங்க. ஸோ நான் இங்கிருந்து வந்துட்டு அகைன் நான் இன்னொரு எம்டி கமிட் ஆட் பண்ணுறேன், ஒய் அப்படின்னு. அகைன் ஒய் நாட் இன்னொரு எம்டி கமிட், ஒரு 4 கமிட் ஆட் பண்ணுறேங்க. எல்லாத்தையும் ஸ்குவாஷ் பண்ணணும்னு வைங்களேன். ஸோ ஃபைனலி ஒரு நார்மல் கமிட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனிதிங் இந்த இதை H1 ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி மேலேயே சாஃப்ட்வேர் ஸ்கூல் தமிழ் தான் இருக்குது. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ கேன் see the change. PCBZ ரிமூவ் H1ன்னு போட்டுக்கிறேன். கமிட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 4 கமிட் பண்ணியிருக்கேன் கைஸ் இங்கே ரீபேஸ் ஐ பிரான்ச்சில். இப்போ கெட் ரீபேஸ் இன்டராக்டிவ் மெயின், அதாவது மெயின் பிரான்ச் ரீபேஸ் பண்ணுறேன் கொடுத்தீங்கன்னா எனக்கு எல்லா கமிட்டுமே இங்கே வந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ எப்பவுமே ஸ்குவாஷ் பண்ணும்போது கீழேருந்து மேலே வரணும். பிகாஸ் வந்துட்டு இதுதான் நம்ம லாஸ்ட் பண்ண கமிட். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் இந்த லாஸ்ட் பண்ண கமிட். ஸோ வந்துட்டு நான் இப்போ ஸ்குவாஷ் பண்ணேன், எல்லா கமிட்டையும் ஸ்குவாஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எக்ஸப்ட் அதாவது இந்த ஒரு கமிட் பிக்கில் இருக்கணும். பிகாஸ் வந்துட்டு அந்த கமிட் கூட தான் நீங்கள் மற்றதெல்லாம் ஸ்குவாஷ் பண்ணுறீங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் கமிட்டை வந்துட்டு ஸ்குவாஷ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதாவது எண்டில், அதாவது கடைசி கமிட்டை ஸ்குவாஷ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஐ மீன் ஸ்குவாஷ் கொடுத்துட்டு லாஸ்ட் கமிட்டை மட்டும் பிக்கில் வைங்க. பிக்கில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் இந்த 4 கமிட்டையும் இது கூட ஸ்குவாஷ் பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா கைஸ்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஏ டைட்டில் அப்டேட் இருக்குல்ல, இந்த கமிட் கூட இது எல்லாத்தையும் நம்ம ஸ்குவாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு WQ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல கேட்கும். இந்த ஏதாவது கமிட் ரீநேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ணல, கொடுத்தேன் அப்படின்னா ரீபேஸ் சக்ஸஸ்ஃபுல். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இங்கே எல்லா கமிட், அந்த எம்டி கமிட் எல்லாமே இது கூட ஒன்றா சேர்ந்து ஒரே கமிட்டாக மாறிடுச்சு பாருங்கள். ஜஸ்ட் we need to do இப்படி தான் வந்துட்டு நம்ம ஸ்குவாஷ் ரீபேஸ் பண்ணணும். அதாவது ரீபேஸ் பண்ணும்போது ஸ்குவாஷ் பண்ணணும், எப்படி வேணால் சொல்லலாம். ஓகே கைஸ், தட்ஸ் இட். இன்டராக்டிவ் ரீபேஸில் வந்துட்டு மோஸ்ட் பார்ட் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஜஸ்ட் ஃபைல் எடிட் பண்ணுறது இந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காது கைஸ். மோஸ்ட்லி இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் இதை மட்டும் சொல்கிறேன். ரொம்ப போட்டு நிறையா காம்ப்ளிகேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். எஸ் கைஸ், நான் இப்போது நான் வந்துட்டு இதெல்லாமே சொல்கிறேன். இதோட சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, என்னெல்லாம் நீங்கள் இதை பார்க்குறீங்களோ அதை ஒரு தடவை நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர்லேயே ஆகட்டும், கோட் எடிட்டரில் வந்துட்டு ஓனா GitHub வச்சு இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள். 100% சொல்கிறேன் கைஸ். நீங்கள் பண்ணி பார்க்காம அப்படியே பார்த்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் முடியாது. பாருங்கள், பார்த்துட்டு அதர்ஸ் ஃபோனில் வாட்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படி தான் பண்ணுவேன் லேர்ன் பண்ணும்போது. ஸோ ரீபேஸில் எல்லாமே பார்த்தாச்சு கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் அனதர் வே, நான் ஒரு விஷயம் வந்துட்டு மெயினாக கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. இன்னும் கைஸ், நம்ம சாஃப்ட்வேர் ஸ்கூல் தமிழ் இப்போ யூடியூப் சேனல் மட்டும் கிடையாது. வி ஹாவ் அவர் ஓன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். கேன் சி நம்மளோட யூடியூப்பில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். கோர்சஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கேயே பார்க்கலாம். யூ கேன் சி ஐ திங்க் இந்த 2 வந்துட்டு இந்த 3 பழைய கோர்சஸ். இது வந்துட்டு இப்போ ரீசெண்ட் வீடியோஸ் வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். யூ கேன் சி கைஸ், நீங்கள் கோர்ஸ் வந்துட்டு வியூ பண்ணலாம். வந்துட்டு எல்லா செக்ஷன்ஸையும் இங்கே பார்க்கலாம். யூ கேன் சி எல்லா செக்ஷன்ஸையும் ஆர்கனைஸ்டாக நீங்கள் படிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னா கடைசியாக எங்கே வாட்ச் பண்ணேன் அப்படின்றத நீங்கள் ரெஸ்யூம் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஈவன் நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே வந்துட்டு நோட்ஸும் எடுக்கலாம்.
ஸோ எல்லா நோட்ஸையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோடும் பண்ணலாம். அண்ட் எந்தெந்த வீடியோலாம் வாட்ச் பண்ணாமல் இருக்கீங்கன்னு ட்ராக் பண்ணி வாட்ச் பண்ணலாம். அண்ட் எல்லா நோட்ஸையும் வந்துட்டு நீங்கள் இங்கே ஆர்கனைஸ்டாக செக்ஷன் பை செக்ஷன் பார்த்துக்கலாம். ஈவன் நீங்கள் நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், வாட்ச் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம லேர்னிங் பிளாட்ஃபார்மில். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் எனக்கு வந்துட்டு கோர்ஸ் வைஸ் நான் வந்துட்டு யூடமி மாதிரி ஸ்கில் ஷேர் மாதிரி ஆர்கனைஸ்டாக வந்துட்டு நான் கோர்ஸ் வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு குட் திங். ஸோ எனக்கு வேணுமா இருந்துச்சு இந்த மாதிரி திங். பிகாஸ் யூடியூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக செக்ஷன் பை செக்ஷனாக வந்துட்டு படிக்க முடியாது, கற்றுக்க முடியாது. ஸோ வந்துட்டு இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள், பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கைஸ், நீங்கள் வந்துட்டு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஜென்ரேட் பண்ணிவிட்டேன், அதனால் எனக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு நேம் நான் எஸ்எல்னு கொடுத்து ஜென்ரேட் பண்ணேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு உங்கள் பேரை கொடுத்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். டீட்டெயிலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கோர்ஸோட சர்டிஃபிகேட் வித் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். when you can share or like you can download the certificate also guys. Yeah guys, utilize நம்மளோட சாஃப்ட்வேர் ஸ்கூல் தமிழ் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். ஹோப் உங்கள் நிறைய பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு ஆர்கனைஸ்டாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பேன். கோர்ஸ் வைஸ் ஒரு கரிக்குலம் மாதிரி கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு தான் நினைப்பேன். ஸோ வந்துட்டு எனக்கு அது தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனாலேயே என்னால் யூடியூப்பில் நிறைய ஃபாலோ பண்ண முடியாமல் யூடமி ஸ்கில் ஷேர் மாதிரி கோர்ஸஸ்க்கு நான் போனேன். பட் நான் தமிழ்லேயே நீங்கள் வந்துட்டு ஆர்கனைஸ்டாக ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மில் உங்களால் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ண முடியும். மேக் யூஸ் ஆஃப் இட். கைஸ், யூட்டிலைஸ் பண்ணுங்கள். see you in the next video. Bye bye.